யமுனையில் விஷம் கலந்தார்கள். தோல்வி பயத்தில் உளறிய கேஜரிவால். பிடியை இருக்கும் தேர்தல் ஆணையம். இந்தியாவிடம் மண்டியிட்டது கனடா. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தேர்தல் ஆணையத்தை பழித்துள்ளாரே கேஜரிவால். வணக்கம் நண்பர்களே. தேர்தல் ஆணையத்தின் மீது ஏராளமான புகார்களை கேஜரிவால் அடுக்கி இருக்கிறார். ஆக்சுவலா அந்த புகார் என்ன ஏது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த புகார்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வரலாறு அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆம் ஆத்மியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான, அதாவது டெல்லியின் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் ஜனவரி 26 செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது என்ன அப்படின்னா, டெல்லி மக்களின் குடிநீர் ஆதாரமாக உள்ள யமுனை ஆற்றில் ஹரியானாவில் உள்ள பிஜேபி அரசு விஷம் கலந்து டெல்லி வாசிகளை கொல்ல முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். भारतीय जनता पार्टी ने दिल्ली में आने वाले पानी में जहर मिला के भेज दिया है दिल्ली, ताकि दिल्ली के अंदर अफरा तफरी मच जाए, दिल्ली के लोग मर जाएं और उसका ब्लेम आम आदमी पार्टी पे आ जाए. இது தொடர்பாக பிஜேபி அளித்த புகாரின் பேரில் விளக்கம் தருமாறு கேஜரிவாலை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது. அதே நேரம் கேஜரிவால் புகார் சொன்ன காலகட்டத்தில் யமுனை நதியில் இருந்து அமோனியா அளவை ஹரியானா அரசு வெளியிட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கூற்றை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே யமுனை நதியில கேஜரிவாலே விஷத்தை கலந்தாலும் கலந்து விடுவார் என்கிற அச்சத்தால் கேஜரிவால் குற்றம் சாட்டிய நேரத்தில் யமுனையில் இருந்த அமோனியாவின் அளவு என்ன என்பதை அம்பலப்படுத்தியது ஹரியானா அரசு. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்துக்கு கேஜரிவால் நேற்று முன்தினம் விளக்கத்தை அனுப்பினார். அவர் தன்னுடைய விளக்க கடிதத்தில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். சமீப காலங்களில் ஹரியானாவிலிருந்து பெறப்படுகிற நீர் மிகவும் மாசுபட்டதாக உள்ளது. மனித ஆரோக்கியத்தை பாதிக்கும் வகையிலும் மிகவும் நச்சுத்தன்மை கொண்டதாகவும் உள்ளது. அந்த நச்சு நீரை மக்கள் குடிக்க அனுமதித்தால் அது கடும் உடல்நல குறைவு மற்றும் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும். இந்த அர்த்தத்தில் தான் நான் கூறினேன் என்று விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை எனவும் புதிய விளக்கம் அளிக்குமாறும் தேர்தல் ஆணையம் கேஜரிவாலை மீண்டும் கேட்டுக்கொண்டது. இது குறித்து கேஜரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் நேற்று கடிதம் அனுப்பியது. அந்த கடிதத்தில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். ஹரியானா அரசு விஷம் கலந்ததாக நீங்கள் குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள். அந்த குற்றச்சாட்டுடன் யமுனையில் அமோனியா அளவு அதிகரித்துள்ள பிரச்சனையை இணைக்க வேண்டாம். யமுனையில் எந்த வகையான விஷம் எவ்வளவு எந்த விதத்தில் கலக்கப்பட்டது என்பதை ஆதாரத்துடன் தெரிவிக்க வேண்டும். டெல்லி நீர்வாரிய பொறியாளர்கள் எந்த இடத்தில் சோதனை நடத்தினர், எந்த வகை சோதனையில் விஷம் கண்டறியப்பட்டது என்பது குறித்து இன்று வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்குள் விளக்கம் தர வேண்டும். தவறினால் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து கேஜரிவால் நேற்று அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கேஜரிவால் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை அழித்து விட்டார். பணி ஓய்வுக்கு பிறகு அவர் ஒரு புதிய பதவியை எதிர்பார்க்கிறார். ராஜீவ்குமார் போன்று வேறு யாரும் தேர்தல் ஆணையத்தை இவ்வளவு மோசமாக சேதப்படுத்தியது இல்லை. அவர் விரும்பினால் டெல்லி தேர்தலில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடட்டும். நான் உயிருடன் இருக்கும் வரை டெல்லி மக்களை விஷத்தண்ணீரை குடிக்க விடமாட்டேன். 2 நாட்களில் அவர்கள் என்னை கைது செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும். இதற்கு நான் பயப்பட மாட்டேன் என்றார் கேஜரிவால். क्यों? क्योंकि राजीव कुमार को पोस्ट रिटायरमेंट 28 फरवरी को पोस्ट रिटायरमेंट उनको नौकरी चाहिए. मैं राजीव कुमार जी को कहना चाहता हूं, इतिहास उन्हें माफ नहीं करेगा. जितना कबाड़ा राजीव कुमार जी ने इलेक्शन कमीशन का किया है, मुझे लगता नहीं कि भारत के इतिहास में इलेक्शन कमीशन का इतना कभी कबाड़ा हुआ है. मुझे पता है ये 2 दिन के अंदर मुझे जेल में डालेंगे. डाल दे मुझे जेल के अंदर. இதற்கிடையில் டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிஜேபியுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஒற்றுமையாக இருக்கும் டெல்லி ஹரியானா மக்களிடையே கேஜரிவால் மோதலை ஏற்படுத்துகிறார். மக்களிடையே பீதியை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார். அவர் அரசியலில் இருக்க தகுதியற்றவர். ये अर्बन नक्सल, ये देश को कमजोर करने वाले, ये भाई को भाई से लड़ाने वाले, ये हरियाणा
யமுனை சுத்திகரிப்பு திட்டங்களில் டெல்லி ஆம் ஆத்மி அரசு ரூபாய் 8000 கோடி அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறது என்று ஒரு புதிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். ये केजरीवाल गया था कि नहीं गया था 5 साल पहले, मैं यमुना को साफ कर दूंगा, कहा था कि नहीं कहा था? 10 साल पहले कहा था कि नहीं कहा था? यमुना से कितना पानी गुजर गया, इन्होंने इसके सफाई में 8000 करोड़ रुपए का घोटाला किया, 8000 करोड़ रुपए का. இதற்கிடையே ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி யமுனை நதிக்கே சென்று அங்குள்ள நீரை எடுத்து பருகி விஷமில்லை என்று காட்டியிருக்கிறார். யமுனை நீரை அள்ளி பருகிய பிறகு கிழக்கு நோக்கி அந்த நீரை தாரை வார்த்தார். இதற்கிடையில இன்னொரு காரியத்தை, யாருமே செய்யாத ஒரு காரியத்தை கேஜரிவால் செய்தார். அவர் நேற்றைக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டார். அந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் காங்கிரஸ் கேடர்ஸ், காங்கிரஸ் தொண்டர்களுக்கான வீடியோ. இவர் ஆம் ஆத்மி கட்சி தலைவர், ஆனா வீடியோ வெளியிடுறது காங்கிரஸ் தொண்டர்களுக்காக. அவர் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு விண்ணப்பத்தை வீடியோ வாயிலாக கூறினார். என்ன அப்படின்னா, உங்களுடைய காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட பூஜ்ய நிலைக்கு வந்து விட்டது, உங்கள் கட்சி செத்து போய் விட்டது. எனவே நீங்கள் உங்கள் கட்சிக்கு வாக்களித்தால் வாக்குகள் பிரிந்து அது பிஜேபிக்கு சாதகமாக மாறிவிடும். எனவே பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய சொந்த கட்சியான காங்கிரசுக்கு வாக்களிக்காதீர்கள், எனக்கு வாக்களியுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். कांग्रेस दिल्ली में एक भी सीट जीतने के लिए नहीं लड़ रही है, केवल आम आदमी पार्टी को हराने के लिए बीजेपी के साथ मिलकर लड़ रही है. मेरी सभी कांग्रेस के सपोर्टर से अपील है कि यदि वे कांग्रेस को वोट करते हैं तो वो एक तरह से बीजेपी को फायदा पहुंचा रहे हैं. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய கட்சியை விட்டு வேற ஒரு கட்சி தொண்டர்களை பார்த்து நீங்கள் உங்கள் கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னார்னா அது கேஜரிவாலாக மட்டும்தான் இருப்பார். சோ இப்ப இந்த அளவுக்கு காங்கிரஸ் தொண்டர்களை பார்த்து நீங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. தேர்தல் ஆணையத்தை பார்த்து அவர் குற்றம் சாட்டுகிறார். பக்கத்துல இருக்கிற மாநிலத்தை சேர்ந்த ஒரு கவர்மெண்ட் டெல்லியில இருக்கிறவங்க கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக யமுனா நதியில வந்து பாய்சனை கலந்துட்டான்னு அடிச்சு விட்டுறாரு. என்ன ஆச்சு கேஜரிவால்? அவர் 100% பதற்றத்தில் இருக்கிறார், பயத்தில் இருக்கிறார். தோல்வி அவர் கண்ணுக்கு முன்னால் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. கடந்த 2 சட்டப்பேரவை தேர்தல் போல இந்த தேர்தல் இல்லை என்பதை அவர் கண்டுகொண்டிருக்கிறார். இப்போ பயத்துல கம்ப்ளீட்டா பேனிக் ஆகி ஒரு பதற்றத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம தவறு மேல் தவறு அவர் செய்து கொண்டே போகிறார். அது ஒவ்வொரு பேக் ஃபயர் ஆகிட்டே போகுது. இப்ப இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வச்சு அவர் மைலேஜே எடுக்க முடியாது, இதை மக்கள் ரசிக்கவும் மாட்டார். தவறு மேல் தவறு செய்து கொண்டே போகிறார். அவர் கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த ஒன்னே ஒண்ணுதான், இந்த இலவசங்களை வச்சு எப்படியாவது மேல வந்துடலான்னு பார்த்தார். அதுதான் அவருடைய ஒரே பாயிண்ட் இருந்தது. அவர் தப்பிக்கிறதுக்கான, ஜெயிக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பாக அவர் நம்பிக்கொண்டு இருந்தது இலவசங்கள். ஆனால் பிஜேபி அவர் இலவசங்களை விஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்கும்னு அவர் கனவுல கூட நினைச்சுப்பாங்க. இப்ப பிஜேபி இந்த தடவை என்ன இலவசங்கள் கொடுத்திருக்கு, வாக்குறுதி கொடுத்திருக்கு அப்படின்னா, பெண்களுக்கு 2500 ரூபாய் உரிமை தொகை மாதந்தோறும் வழங்கப்படும். जनता पार्टी के संकल्प में इस बात को जोड़ते हैं कि महिला समृद्धि योजना के तहत प्रति माह 2500 रुपए महिलाओं को दिया जाएगा और पहली कैबिनेट मीटिंग में महिला समृद्धि योजना फर्स्ट कैबिनेट मीटिंग में पारित किया जाएगा और दिल्ली की महिलाओं को 2500 रुपए प्रति माह देने का संकल्प भारतीय जनता पार्टी लेती है. கணவனை இழந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 3000, அதே போல 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ஓய்வூதியம், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட முதியவர்களுக்கு மாதந்தோறும் 2500 ஓய்வூதியம், கர்ப்பிணி பெண்களுக்கு 21000, அதே போல சமையல் கேஸ் சிலிண்டருக்கு 500 ரூபாய் மானியம், தீபாவளி ஹோலி பண்டிகைகளுக்கு இலவசமாக ஒரு கேஸ் சிலிண்டர், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய குடிசைவாசிகள் அவர்களுக்கு 5 ரூபாயில மீல்ஸ் சாப்பாடு, அதற்காக அட்டல் கேண்டீன், வாஜ்பாய் பேர்ல அட்டல் கேண்டீன், இங்க எப்படி அம்மா உணவகம் இருக்கோ அதே போல அட்டல் உணவகம்
அங்க வந்து அமைக்கப்படும் என்கிற ப்ராமிஸ், இப்படி அப்படியே அள்ளி இறைச்சிருக்காங்க இந்த தடவை பிஜேபி. சோ பெண்களை டார்கெட் பண்ணிருக்கு பிஜேபி, முதியவர்களை டார்கெட் பண்ணிருக்கு. இந்த 3 தான் ஆம் ஆத்மியினுடைய ஓட் பேங்காக கருதப்பட்டது. இந்த 3 ஓட் பேங்கையும் கிளியர் கட்டா பாயிண்ட் பிளாங்கா பிஜேபி குறிவைத்து. சோ பிஜேபி இப்படி குறிவைத்து இந்த அளவுக்கு எல்லாம் இறங்கி அடிப்பாங்க, இலவசங்களை அள்ளி கொடுப்பாங்கன்னு கேஜ்ரிவால் கனவுல கூட நினைக்கிறார். சோ ஒரு பக்கம் கேஜ்ரிவாலுக்கு எதிரான அதிருப்தி கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்கு. டெல்லியை வந்து பாரிஸை போல ஆக்குவேன், லண்டனை போல ஆக்குவேன், ஆஹா ஓகன்னு சொல்லிட்டு கடைசியில டெல்லியை போல கூட ஆக்காமல் கேஜ்ரிவால் அப்படியே அம்போன்னு விட்டு இருக்கிறார். தெருவுக்கு ஒரே குப்பை, குப்பைகள் அள்ளப்படுவது இல்லை. யமுனை நதி வந்து மாசுபடிந்து கிடக்கிறது. யமுனை நதியில ஒருத்தர் நம்பி குளிக்க முடியாது, அவ்வளவு சாக்கடை மாதிரி. இங்க இருக்க கூவம் மாதிரி அங்க இருக்க யமுனையை ஆக்கி வச்சிருக்காங்க. அதே போல வீட்டுக்கு வீடு நான் RO போட்டு தருவேன், மாசம் 30 ரூபாய் கட்டினா போதும்னு ஒரு ஸ்கீம் கேஜ்ரிவால் ஆரம்பிச்சு, இன்னைக்கு அந்த ROல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணி அப்படி திறந்து விட்டா மஞ்சள் கலர்ல வருது, இல்லாட்டி கருப்பு கலர்ல வருது. பட்டு மோசமாக இருக்கிறது. இப்ப ரீசெண்டா யோகி அவர்கள் டெல்லியில பிரச்சாரம் மேற்கொண்டார். யோகி நிறைய இப்ப பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதுல ஒரு கூட்டத்துல யோகி பேசுறார். என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய மாநிலத்துல இப்போ மகா கும்ப மேளா நடத்திக்கிட்டு இருக்கேன். நானும் என்னுடைய அமைச்சரவை சகாக்களும் கங்கையில அந்த திரிவேணி சங்கமத்துல முங்கி எழுந்தோம். எங்க இதே போல கேஜ்ரிவாலையும் அவரது அமைச்சரவை சகாக்களையும் இங்க இருக்கக்கூடிய யமுனையில முங்கி எழச் சொல்லுங்க பாப்போம். मैं और मेरे मंत्रीगण प्रयागराज के संगम में स्नान कर सकते हैं, तो मैं पूछना चाहता हूं दिल्ली में आम आदमी पार्टी के अध्यक्ष से अरविंद केजरीवाल जी से मैं पूछना चाहता हूं, क्या यमुना जी में वह भी अपने मंत्रियों के साथ जाकर के स्नान कर सकते हैं क्या? அவங்களால அவங்க மாநிலத்துல இருக்கக்கூடிய யமுனையில குளிக்க முடியுமா? அப்படின்னா எந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்கிறது. ஆனா யமுனையை சுத்திகரிப்பும் அள்ளி விட்டாங்களே, ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதை சாதிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக யோகி ஆதித்யநாத் கேட்டார். அவருடைய இந்த கேள்வி கடைக்கோடி வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. சோ இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அதிருப்தி பிளஸ் கவுண்டரா பிஜேபி கொடுத்திருக்கக்கூடிய இலவசங்கள், அப்புறம் கேஜ்ரிவால் மீதான ஊழல் புகார் எல்லாம் அப்படியே சுற்றி வளைத்து இருக்கிறது. இதுக்கு இடையில ரொம்ப தன்னை ஸ்மார்ட்டா நினைச்சுட்டு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும், மக்களை திசை திருப்பணுங்கிறதுக்காக அர்த்தமே இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தன்னுடைய மாநிலத்து மக்களை கொல்லுவதற்காக நதியில் விஷம் கலக்கிறதுன்னு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னு ஒரு அரசியல்வாதிக்கு தோணுனது கூட கிடையாது. இந்தியாவில படு மோசமான அரசியல்வாதிகள்லாம் இருந்திருக்காங்க. இந்த தேசம் நிறைய மோசமான அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறது. ஆனால் எந்த மோசமான அரசியல்வாதியும் இந்த விதமான குற்றச்சாட்டை முன்வைத்தது கிடையாது. நான் இதனால்தான் ரொம்ப அடிக்கடி சொல்வேன், என்னுடைய வீடியோவை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்ற பல பேருக்கு தெரியும், கேஜ்ரிவால் வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல்வாதி. இந்தியாவிலேயே ஆபத்தான அரசியல்வாதி உண்டுன்னா அது கேஜ்ரிவால் தான். இந்தியாவிலேயே வெட்கங்கட்ட அரசியல்வாதி உண்டுன்னா அதுவும் கேஜ்ரிவால் தான். தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் கீழே போவார், எவ்வளவு மோசமான புகார்களையும் சொல்லுவார், என்ன வேணாலும் பேசுவார். அது அவருடைய தலையிலேயே கை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப டக்குன்னு அதுக்கு மன்னிப்பு கேட்டுருவார். இதுக்கு முன்னால அவர் அருண் ஜேட்லிட்ட கேட்டிருக்கார், கபில் சிபல்கிட்ட கேட்டிருக்கார், கபில் சிபல் மகன்கிட்ட கேட்டிருக்கார். அவர் கேட்காத அரசியல்வாதி கிடையாது, எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டிருக்கார். சோ பொய் சொல்றதுக்கும் அவர் கூச்சப்பட மாட்டார், மன்னிப்பு கேட்பதற்கு அவர் வெட்கப்பட மாட்டார். அதனால்தான் வெக்கங்கட்ட அரசியல்வாதின்னு அவர் சொல்றேன். பட்டும் மோசமான ஒரு அரசியல்வாதி. இன்னைக்கு எப்படியாவது இந்த மாநிலத்துல ஜெயிச்சு 3வது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதிகார வெறிக்காக, பதவி ஆசைக்காக, ஆதாரமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு அந்த விஷம் கலந்திருக்கு அப்படின்னு சொன்னவரை, இல்ல நான் அந்த அமோனியா அளவை சொன்னேன், நீரோட அளவை சொன்னேன், நீர்ல அமோனியா இவ்வளவு கலந்திருக்கு இதெல்லாம் சொன்னேன்னு அவரா இட்டு கட்டிட்டு இருக்க. இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, தப்பிக்கிறது ஒன்றும் புரியல. திடீர்னு இப்படி சொன்னால் இதற்கு தேர்தல் ஆணையத்திட்ட இப்படி ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வரும்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் வழக்கம் போல அவர் மட்டும் அள்ளி விட்டார், இந்த தடவை மாட்டிக்கொண்டார். ஒரு பழமொழி உண்டுல, பல நாள் திருடர் ஒரு நாள் பிடிபடுவார். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு.
அதனால இப்போ ஒரு சரியா விளக்கம் சொல்ல இன்னைக்குள்ள அப்படின்னா அநேகமா தேர்தல் ஆணையமே அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். அநேகமா தேர்தல் முடிந்த பிறகு கேஜ்ரிவால் கைது செய்யப்படலாம். அதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த முறை கேஜ்ரிவால் தப்ப முடியாது. அதோடு மட்டுமல்ல, அவருக்கு உண்டான பதற்றத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கு. டெல்லியில ஆம் ஆத்மி ஜெயிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புதுடெல்லி தொகுதியில் கேஜ்ரிவால் ஜெயிப்பாரா என்பதே கேள்விக்குள்ளாயிருக்கு. அந்த பதற்றமும் அவரை தொற்றிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ கேஜ்ரிவால் புதுதாக ஏதோ சாமர்த்தியமா பேசுற மாதிரி, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு நிறைய உளர தொடங்கி இருக்கிறார். சோ தன்வினை தன்னை சுடும், இது தமிழ் பழமொழி. இது கேஜ்ரிவால் விஷயத்தில் பலிக்கும் உறுதி. ஆம் ஆத்மிக்கு எதிரான வாக்குகள் காங்கிரசுக்கு போனால் பிஜேபிக்கு தானே நஷ்டம். ஏன் கேஜ்ரிவால் கவலைப்படுகிறார்? ஆக்சுவலா இதுக்கு ஒரு சின்ன இந்த ஓட்டிங் பேட்டர்ன் தொடர்பான ஒரு ஹிஸ்டரி நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த காலத்துல தொடர்ந்து 3 முறை காங்கிரஸ் ஷீலா தீக்ஷித் ஆட்சி செய்தார். அதற்கு பிறகு ஆம் ஆத்மி அவரிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. கடந்த காலத்துல காங்கிரசினுடைய ஓட்டர்ஸ் யார் யார் இருந்தாங்களோ அவங்க தான் இன்றைய ஆம் ஆத்மியினுடைய ஓட்டர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு நீங்க முஸ்லிம்ஸ் எடுத்துக்கோங்க. முஸ்லிம்ஸ் காங்கிரசுக்கும் நண்பர்கள், ஆம் ஆத்மிக்கு நண்பர்கள். கடந்த காலத்துல அவங்க முழுக்க முழுக்க காங்கிரசுக்கு தான் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது அப்படிங்கிறப்போ காங்கிரசுடைய வாக்குகள்ல இப்போ கடந்த தேர்தலில் காங்கிரஸ் 4.5% வாக்குகளை தான் பெற்றது. இப்ப இந்த தடவை காங்கிரஸ் 10% வாக்குகளை பெறுகிறதுன்னு வச்சுப்போம். அப்படின்னா காங்கிரசுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய 5.5% வாக்குகள் என்பது ஆம் ஆத்மி தான் இதுக்கு வரும். இந்த பிஜேபியுடைய கோர் ஓட்ஸ் எதுவுமே சிதறாது. அந்த ஓட்டு அதன்ட்டே தான் இருக்கும். அது ஆம் ஆத்மிக்கும் போகாது, காங்கிரஸுக்கும் ஒரு நாளும் போகாது. சோ அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் கூடுதலாக பெறுகிற ஒவ்வொரு ஓட்டும் ஆம் ஆத்மிக்கு இழப்பு. இதை இன்னொரு விதத்துல சொல்லலாம், காங்கிரசுடைய லாபம் ஆம் ஆத்மிக்கு நஷ்டம். இதுதான் கணக்கு. இப்போ காங்கிரஸ் கூடுதலாக ஒரு 4% வாக்குகளை பெறுகிறதுன்னு வச்சுப்போம். போன தடவை 4.5% வாங்கின காங்கிரஸ் இந்த தடவை 8-10% ஏதோ வாங்குதுன்னு வச்சுப்போம். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் ஒரு தொகுதி 2 தொகுதியில ஜெயிக்க முடியும். ஆனா நாங்க முன்ன காற்று கூடுதலாக வாக்குகள் வாங்கினோம்னு காங்கிரஸ் சொல்லிக்கலாம். ஆனால் அத்தனை சதவீத வாக்குகளை ஆம் ஆத்மி இழந்தால் அது ஆட்சியையும் இழக்கும். மிக பெரிய அளவுல தொகுதிகள்ல அது ஆம் ஆத்மி தோற்கும். கிட்டத்தட்ட ஒரு 4% வாக்குகளை ஆம் ஆத்மி இழந்தாலே அது ஆட்சியை பிடிக்கவே பிடிக்காது, எழுதி கொடுத்தலாம். இப்ப 4-5% வாக்கு இழப்பை காங்கிரஸ் ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற அச்சம் கேஜ்ரிவாலுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, பிஜேபிக்கு தானே நஷ்டம், ஏன் அவர் கவலைப்படுறான்னு. ஆக்சுவலா பிஜேபிக்கு நஷ்டம் இல்ல, அது தனக்கு நஷ்டம்னு கேஜ்ரிவாலுக்கு தெரிஞ்சனால தான் கேஜ்ரிவால் காங்கிரஸ் தொண்டர்களை பார்த்து நீங்கள் காங்கிரசுக்கு போடாதீர்கள், எங்களுக்கு போடுங்கள். அவர் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். நான் இதுக்கு முந்தின பல வீடியோல சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் இந்த தடவை தீவிரமா முயற்சி பண்றாங்க. காங்கிரஸ் உயர்நிலை தலைவர்கள் தான் முயற்சி பண்ணல, களத்துல ரொம்ப இல்லை. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்கள், அங்கங்க இருக்க கேண்டிடேட்ஸ் ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க. தன்னுடைய கட்சிக்கு கொஞ்சமாவது ஓட்டு சேரணும், ஒரு கௌரவமா இருக்கணும்னு. ஆனா அந்த எண்ணம் உயர்நிலை தலைவர்களான ராகுல் காந்திக்கோ, பிரியங்காவுக்கோ, மல்லிகார்ஜுன கார்கேக்கோ இல்லை. அவங்களுக்கு என்ன பயம்னா, இப்ப கேஜ்ரிவாலுக்கு இருக்கிற அதே பயம்தான். எங்கேயாவது நிறைய ஓட்டு காங்கிரசுக்கு அதனால பிஜேபி ஆட்சிக்கு விடுமோ அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ராகுலுக்கு எல்லாம் கவலை. இப்ப இந்த விஷயத்துல காங்கிரஸ் தலைவர்களே 2 லேயர் இருக்கு. உயர்நிலை தலைவர்கள் ஒரு விதமா சிந்திக்கிறாங்க, அடுத்த நிலை தலைவர்கள் இன்னொரு விதமா சிந்திக்கிறாங்க. இந்த அடுத்த நிலை தலைவர்கள் காங்கிரசுக்கு கூடுதல் வாக்குகள் கிடைக்க வேண்டும், ஒரு கௌரவமான வாக்குகளை, வாக்கு விகிதத்தை நாம் பெற வேண்டும் அப்படிங்கிற கடுமையா உழைக்கிறாங்க. காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் உயர்நிலை தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஜெயிக்கிறதோ இல்லையோ பிஜேபி தோற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதுதான் 2த்துக்கும் இடையில இருக்க வித்தியாசம்.
இப்போ காங்கிரஸ் தான் இருதலைக்குள்ளி எறும்பு போல அது படாத பாடு பட்டு வருகிறது. நிஜ்ஜார் கொலைக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பில்லை என கனடா நாட்டு ஆணையமே தெரிவித்திருக்கிறதே. எஸ், நிஜ்ஜார் கொலையில் எந்த வெளிநாட்டுக்கும் திட்டவட்டமான தொடர்பில்லை என்று கனடா நாட்டு ஆணையம் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அந்த ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எக்ஸாக்டா சொல்றதுன்னா, கெனடியன் சிக் ஆக்டிவிஸ்ட் ஹர்தீப் சிங் நிஜ்ஜார்ஸ் கில்லிங் ஹேஸ் நோ டெஃபினிட்டிவ் லிங்க் வித் அ ஃபாரின் ஸ்டேட் என்று குறிப்பிட்டு இருக்கிறது. அதாவது கனடாவின் சீக்கிய செயல்பாட்டாளர் ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கொலையில் எந்த வெளிநாட்டு அரசுக்கும் திட்டவட்டமான தொடர்பில்லை என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதன் மூலம் நிஜ்ஜார் கொலையில் இந்தியாவினுடைய ரா சம்பந்தப்பட்டுள்ளதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அபாண்டமாக குற்றம் சாட்டியது தவறு என்பதை அந்த நாட்டு ஆணையமே அம்பலப்படுத்தி இருக்கிறது. 2019, 2021 ஆண்டுகளில் கனடாவில் நடைபெற்ற தேர்தல்களில் சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியாவின் தலையீடு இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரிக்க மரியா ஜோஸ் ஹோக் என்பவர் தலைமையில் கனடா தேர்தல் மற்றும் ஜனநாயக அமைப்புகளில் வெளிநாடுகளின் தலையீடு குறித்த பொது விசாரணைக்கான ஆணையம் என்கிற ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் தனது 123 பக்க அறிக்கையை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டது. அந்த அறிக்கையில் தான் நிஜ்ஜார் கொலைக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பில்லை என்று கூறப்பட்டு இருக்கிறது. அதே நேரம் இது தொடர்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய கனடா தூதரகம் என்ன கூறியுள்ளது என்பதை பார்ப்போம். தேர்தலில் வெளிநாடுகளின் தலையீடு குறித்து விசாரிக்க மட்டுமே அந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்துக்கு நிஜ்ஜார் கொலை வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை. இந்த சிக்கலான விவகாரத்தில் நிஜ்ஜார் கொலைக்கு யார் பொறுப்பு என்பதை நீதிமன்றங்கள் தான் முடிவு செய்யும். இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறது இந்தியாவுக்கான கனடா தூதரகம். குப்புற விழுந்தும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்கிறது கனடா தூதரகம். 2023 ஆண்டு கனடாவில் உள்ள சர்ரே நகரில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரின் கொலையில் இந்திய உளவாளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது. இந்த விவகாரத்தால் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. தற்போது கனடா நாட்டு ஆணையத்தின் இறுதி அறிக்கையில் நிஜ்ஜார் கொலையில் அந்நிய நாட்டுக்கு தொடர்பு இருப்பதை திட்டவட்டமாக நிரூபிக்க முடியவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ட்ரூடோவின் பொய்முகம் தொடர்ந்து அம்பலமாகி வருகிறது. அமித்ஷா உத்தரவின் பேரில் நிஜ்ஜார் கொல்லப்பட்டதாக கனடாவின் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கூறியிருந்த நிலையில் நிஜ்ஜார் கொலைக்கும் எந்த ஒரு இந்திய அமைச்சருக்கும் தொடர்பில்லை என்று அண்மையில் கனடா கூறியது. இந்தியா மீது குற்றம் சாட்டிய ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக அவரது கட்சி எம்பிக்களே போர்க்கொடி தூக்கினர். தற்போது பிரதமர் பதவியிலிருந்தே ராஜினாமா செய்திருக்கிறார் ட்ரூடோ. ட்ரூடோ பதவியேற்ற பிறகு ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றங்கள் இவை. மாற்றங்கள் இன்னும் தொடரும். ஏனென்றால் அதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று விட்டார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் பல்வேறு விஷயங்களை தீர்மானிக்கும். அது ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோவின் ஓங்கிய கரத்தை ஒடுக்கி இருக்கிறது. இப்போது கனடாவின் நிலைப்பாட்டில் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்கள் நடந்து வருகின்றன. இந்த மாற்றங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.